வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர், அதாவது யூனியன் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், முன்னாள் மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாரு. அதாவது அவர் மத்திய பிரதேஷ்ல இருந்து டெல்லிக்கு ஏர் இந்தியா விமானம் 436ல ஒரு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இனாகரேட் பண்ணி வைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஃபிளைட் டிராவல். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு புக் பண்ண சீட்டு வந்து உடைஞ்சிருந்தது. அந்த சீட்டு உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஏறணும்னே ஃபிளைட்ல இருக்கக்கூடிய அட்டெண்டருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா அதை சரி செய்ய அவங்க எந்த முயற்சியுமே எடுக்கல. அதுக்கப்புறம் ஏன் இப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த சீட் மட்டும் இல்ல சார், இன்னும் பல சீட்ஸ் இந்த மாதிரி தான் உடைஞ்சிருக்கு. இத பத்தி மேனேஜ்மெண்ட் கிட்ட நாங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதற்கிடையில் மத்த பேசஞ்சர்ஸ்லாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம் சார், நீங்க எங்க சீட்ல உட்காருங்க அப்படின்னு எனக்கு சீட் ஆஃபர் பண்ணாங்க. இருந்தாலும் மத்தவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால அந்த உடைஞ்ச சீட்லயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உட்கார்ந்து நான் பிரயாணம் பண்ணிட்டு வந்தேன். அப்ப காசு கொடுத்து டிக்கெட் வாங்கக்கூடியவங்களுக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற சர்வீஸா? அரசாங்கம் கையில் இருக்கும் பொழுதுதான் ஏர் இந்தியால மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்னு தானே தனியார் கிட்ட கொடுத்தோம். ஜனவரி 2022ஆம் ஆண்டு இந்த ஒன்றிய பாஜக அரசு டாடா கிட்ட ஏர் இந்தியாவை 18,000 கோடிக்கு தாரவாத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரைவேட் கிட்ட போனா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும், குவாலிட்டி சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் காரணம் காட்டிதான் டாடா கையில ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை, ஒரு ஒன்றிய பாஜக அமைச்சருக்கே இன்னைக்கு உடைஞ்சு போன சீட்ல 1.5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வரக்கூடிய நிலைமை. ஆனா இப்பதான் இவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, இவங்க கஷ்டப்படும் பொழுதுதான் சாமானிய மக்களை பத்தி இவங்க சிந்திக்கிறாங்க. சிவராஜ் சிங் சௌஹான் வந்து கேட்கிறாரு அந்த எக்ஸ் வலைதள பதிவுல. ஏர் இந்தியாவை நோக்கி அவர் கேள்வி எழுப்புறாரு, டாடாவை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. இவ்வளவு காசு வாங்குறீங்களே, இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்டா? அப்போ இது பேசஞ்சர்ஸ சீட் பண்ற மாதிரி ஆகாதா, ஏமாத்துற வேலை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு தனியார் நிறுவனங்கள் இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு? இது கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்கே. தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பயணிகள் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்களே. தேவையில்லாம பிளைட்டை டிலே பண்ண வேண்டியது, பேசஞ்சர்ஸ மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது, பிளைட்ல சர்வ் பண்ணக்கூடிய ஃபுட்ல பிரச்சனை, நான்வெஜ் ஃபுட் சர்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னு யூனிலேட்டரலா இவங்களா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. தமிழ்நாடுக்குள்ள போடக்கூடிய லோக்கல் பிளைட்ல கூட ஹிந்திலயும் ஆங்கிலத்திலயும் தான் அனௌன்ஸ்மெண்ட் வருதே தவிர தமிழ்ல அனௌன்ஸ்மெண்ட் வர மாட்டேங்குது. புவர் சீட்ஸ், புவர் சர்வீஸ். இது மட்டும் இல்லாம பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ண பேசஞ்சர்ஸ டீகிரேட் வர பண்றாங்க அவங்களுக்கு தகவல் சொல்லாம. சமீபத்துல திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. டெல்லில இருந்து சென்னை வர்றதுக்கு நான் பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், எந்தவித காரணமும் சொல்லாம அதை டீகிரேட் பண்ணி என்ன எக்கானமி கிளாஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. கேட்டா அதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழச்சி தங்கபாண்டியன் மட்டும் இல்ல, வேற ஒரு பயணியும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார். கேட்டா டாடாவுடைய எம்ப்ளாயி யாரோ டிராவல் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கிறதுக்காக நான் பிசினஸ் கிளாஸ்க்கு அவ்வளோ காசு கொடுத்து புக் பண்ண டிக்கெட்டை எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம எக்கானமிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அப்ப இதெல்லாம் பேசஞ்சர்ஸ் ஏமாத்துறது கிடையாதா? இதெல்லாம் உங்களுக்கு நடந்தாதான் பேசஞ்சர்ஸ் ஏமாத்துறது உங்க கண்ணுக்கு தெரியுமா? சரி, பிளைட் எல்லாம் தான் இப்படி இருக்குன்னா ரயில்வே துறையோடைய நிலைமை என்ன? சமீபத்துல ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட எவ்வளவு செய்திகள். 2 நாள் முன்னால ஒரு செய்தி வருதுங்க, அன்ரிசர்வ்ட் கோச்சஸ பாதிக்கு பாதியா குறைக்க போறோம், அதற்கு பதிலாக 3rd ஏசி கோச்சஸோட எண்ணிக்கையை வந்து ஏத்த போறோம். இல்ல இந்த அரசாங்கம் யாருக்காகத்தான் ரயில்வேஸ் நடத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. முன்னெல்லாம் ரயில்வேஸுக்குன்னு ஒன்றிய அரசு தனியா பட்ஜெட் போடும். ட்ரெயின்களோட எண்ணிக்கையை ஏத்தணும்னா, ஃபேரை ஏத்தணும்னா, அதற்கெல்லாம் பார்லிமெண்ட்ல இந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணும்போது அங்க டிஸ்கஷன் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ரயில்வே துறையில எவ்வளவு லாபம் வந்திருக்கு, எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு, இதை எப்படி சரி செய்யறது, இதெல்லாம் தனியா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரயில்வேஸ்ங்கிறது இந்தியாவுடைய லைஃப் லைன் மாதிரி. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு லைஃப் லைனே ட்ரெயின் தான்.
சின்ன டிஸ்டன்ஸ்னா பஸ்ல போயிடுவாங்க. நீண்ட நெடுந்தூர பயணம்னா ட்ரெயின்ல தான் போயாகணும். இன்னைக்கு கும்பமேளால நிலைமைய பாத்தீங்கல்ல. இந்த வடக்குனுங்க எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது கும்பமேளா நடக்குது, 60 கோடி மக்கள் வருவாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. அப்ப முன்கூட்டியே இதை அனுமானித்து இதற்கான சிறப்பு ரயில்களை நீங்க விட்டுருக்கணுமா இல்லையா? சிறப்பு ரயில் விடுறோம்ட்டு எல்லார்கிட்ட இருந்தும் காசு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா போதுமான ரயில்கள் இல்லையே. அப்போ இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அங்க வந்து கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டு தண்ணி கிடைக்காம, ஒழுங்கா சோறு கிடைக்காம, திருப்தியா சாமியும் கும்பிட முடியாம, அவன் கோபத்தையும் வெறுப்புலையும் வந்து ஸ்டேஷன்ல நிக்கிறான் ட்ரெயினுக்காக. ஆனா ட்ரெயின் இல்ல. அப்ப அந்த கோபத்தை நியாயமா படிச்ச சமூகம், முன்னேறிய சமூகம் எங்க காட்டும்? ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து மறியல் பண்ணணும். இந்த மாதிரி போர்மான ஏற்பாடுகளை சரியா செய்யாத அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பணும். என்ன ஏற்பாடு நீங்க பண்ணிருக்கிறீங்க? காசை மட்டும் எங்க கிட்ட இருந்து கறக்க தெரியுது. 4 லட்சம் கோடி வருமானம் வரும்னு யோகி ஆதித்யநாத் பெருமையா பேசுறீங்களே, அதற்கான ஏற்பாடுகளை என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு முன்னேற சமூகத்தை சேர்ந்தவர்கள்னா அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புவாங்க. ஆனா இங்க இந்த கோபத்தையும் விரக்தியும் வெறுப்பையும் வெளியில யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம கூட பயணிக்கிற பயணிகள் மீது இவங்களுடைய வன்முறையை காட்டுறாங்க. பாத்தீங்கல்ல செகண்ட் ஏசியோடைய விண்டோஸ் எல்லாம் எப்படி உடைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன விதமான பாதுகாப்பு இருக்கு? நீங்க ஏசி கோச்சை அதிகப்படுத்துறீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஏசி கோச்ல டிராவல் பண்றதே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்ப காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வட இந்தியாவுல ரயில்ல பிரயாணம் பண்ணாலும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இதெல்லாம் சீட்டிங் த பேசஞ்சர்ஸ் கணக்குல வராதா? இந்த ரங்கராஜ் பாண்டே போன்ற நடுநிலைவாதிகள் இதெல்லாம் நியாயப்படுத்துவாங்க. ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, வடக்கன்கள் இப்படிதாங்க, இது அவங்களுடைய இயல்பு, அவங்க அப்படிதான் இன்னைக்கு நேத்து இல்ல காலங்காலமா இப்படிதான் ரியாக்ட் பண்றாங்க, இதுதான் அவங்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்தவும் அங்க துப்பு கெட்ட கையாளாத அரசாங்கத்தை ப்ரொடெக்ட் பண்ணவும் முயற்சி பண்றாங்க. இதே தமிழ்நாட்டுல நடந்ததுன்னா இப்படி பேசுவீங்களா ரங்கராஜ் பாண்டே? சட்ட ஒழுங்கு சரியில்லை, இங்க இருக்கிற திமுக ஆட்சி தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு வாய்க்கிழியா பேசிருக்க மாட்டீங்க. இப்ப மட்டும் என்ன இயல்புன்னு சொல்லி நியாயப்படுத்த ட்ரை பண்றீங்க? அப்ப காலங்காலமா இதுதான் இயல்புனா எப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டி சமூகமா இன்னமும் அங்க இருக்கக்கூடிய மக்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. டெல்லியில ரயில்வே ஸ்டேஷன்ல இடுபாடுல சிக்கி 18 பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லா கூட்டமும் அந்த மகா கும்பமேளா போன கூட்டம். இத மூடி மறைக்கிறதுக்கு இந்த ரயில்வே துறை என்னெல்லாம் பண்ணிருக்கு பாருங்க. ஒரு ரயில்வே அமைச்சகம் கேஷா ஒருத்தர் உயிர் இறந்துட்டாரு இல்ல அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் தான் கேஷ் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த விக்டிமோட ஐடென்டிட்டி இது எல்லாத்தையும் வந்து சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மீதி அமௌண்ட்டை அவங்க வந்து செக்காவோ இல்ல டிடியாவோ இல்ல அக்கௌண்ட் டிரான்ஸ்பரோ பண்ணுவாங்க. ஆனா இந்த கூட்டம் இறந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் கேஷ் ஹாட் கேஷா ஓவர் நைட் கொடுத்து அவங்களோட டெட் பாடி எல்லாம் பார்சல் பண்ணி ஊருக்கு அமைச்சிருக்காங்க. யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரம்? 10 லட்சம் ரூபாய் கேஷா கொடுக்கலாம்னு எந்த அதிகாரி கையெழுத்து போட்டாரு? எந்த அதிகாரி ஆர்டர் கொடுத்தாரு? ஓவர் நைட்ல எந்த பேங்க்ல இருந்து எந்த அரசாங்க வங்கியில இருந்து அரசாங்க கணக்குல இருந்து நீங்க இவ்வளவு பெரிய தொகையை வந்து வித்ட்ரா பண்ணீங்க? கிட்டத்தட்ட 2-3 கோடி கேஷா மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப நோக்கம் என்ன? கேஷ் கொடுத்தா கேஷுக்கு ட்ரெயில் இருக்காது. அப்ப எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற கணக்கை மூடி மறைச்சிடலாம். இது மட்டும் இல்லாம எக்ஸ் வலைதளத்துக்கு அஸ்வின் வைஷ்ணவ் ரயில்வேஸ்க்கு யார் மினிஸ்டரோ அதே ஆளுதான் ஐபிக்கும் மினிஸ்டர். எக்ஸ் வலைதளத்துக்கு போன் பண்ணி எக்ஸ் வலைதளத்துல கிட்டத்தட்ட 285 அக்கௌண்ட் இந்த டெல்லி ஸ்டாம்பீட் சம்பந்தமா வீடியோஸ் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் முதல்ல எடுங்க, இது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துது அப்படின்னு எக்ஸ் வலைதளத்துக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் பயணிகள் மீது அக்கறையா? உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா?
நீ டிராவல் பண்ணும்போது 1.5 மணி நேரம் உடஞ்ச சீட்ல உட்கார்ந்து வந்ததுக்கே உனக்கு இவ்வளவு வலிக்குதே. அப்ப கும்பமேளாங்கிற பேர்ல லட்சக்கணக்கான மக்கள் நாள் கணக்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல ட்ரெயினுக்கு காத்துட்டு இருக்காங்களே, அவனுக்கெல்லாம் எவ்வளவு வலிக்கும். அத பத்தி என்னைக்காவது இவங்க யோசிச்சு பார்த்திருக்காங்களா?